கட்சி பிளவுபடுத்துறது அவரோட நோக்கம். அண்ணன் அன்புமணி நோக்கம் கட்சி அழிக்கணும், வன்னியர் சாதி அழிக்கணும்னு அண்ணன் அன்புமணியனுடைய நோக்கம். அது நிறைவேறாது. மருத்துவர் ஐயா உயிரோடு நிறைவேறாது. அதோட நிறுத்திகளை பேச அனுமதிச்சாரு. ஆனா அவங்க தரப்ப பேச அனுமதிக்கலன்றனால எந்த தரப்பு இல்லை, எல்லாம் ஒரே தரப்பு தான். பாட்டாளி மக்கள் கட்சி தான், மருத்துவர் ஐயா தான் அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. அவங்க பிரியம் வந்து செயல்படுறது இது அநாகரிகமானது. மருத்துவர் ஐயாவுக்கு செய்யற மிகப்பெரிய துரோகமாக தான் பாக்குறோம். சபாநாயகர் உங்க மேல நடவடிக்கை எடுக்காம இருக்காது. அதாவது பொறுப்புல எப்படி எடுக்க முடியும்? இல்ல இல்ல நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல கேளுங்க. ஒண்ணு, இத சட்டமன்ற குழுவுக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சு வச்சது மருத்துவரையா தொடங்கி பாட்டாளி மக்கள் கட்சி. மருத்துவரையாவால தான் இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அவர் தான் நியமனம் பண்ணது. அவரை போய் எழுத்துக்கிட்டு போய் நாங்கள் தனியாக இருக்கிறோம், நீங்கள் தனியாக இருக்கிறோன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும்? அவர் பின்னால் நிற்கிறது தானே நியாயம், அதுதானே சட்டம், அதுதானே தர்மம், அதுதானே நீதி, அதுதானே நியாயம். அதை விடுத்து செய்யலாமா? அவருக்கு துரோகம் பண்ணக்கூடாது. மனசாட்சியோடு நடந்துக்கிற சட்டமன்றம் இல்லை இது குடும்ப சண்டைன்னு சொல்லலை. சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் எப்படி நடந்துக்கணும்? யாரால் வந்தோம்? மக்கள் மருத்துவரையா அவர்களால், அந்த தொகுதி மக்களால், பாட்டாளி மக்கள் கட்சியால். அவரை பற்றி கொச்சப்படுத்தலாமா? இது சும்மா வேணா பேசிட்டு இருக்கலாம். இது முழுக்க அவரை கொச்சப்படுத்துவது, பாட்டாளி மக்கள் கட்சி அவமானப்படுத்துறதா தான் பார்க்கணும். நன்றி, வணக்கம். அவங்க இன்னொன்னுங்க, அவங்க ஒன்றும் மக்கள் பிரச்சனை பேசுறதுக்காக அவங்க ஒன்றும் குரல் எழுப்பல. அவங்க வந்து ஐயாவை கொச்சப்படுத்துறதுக்காக குரல் எழுப்புறாங்க. நேத்து பேச பாமக மாநிலவங்க, நீங்க வந்து கட்சி கொடியை பயன்படுத்தக்கூடாது, நேற்று சட்டமன்ற உறுப்பினர் மட்டும்தான் சொல்லணும், பாமகவுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்ல சார். பாலுங்கிறவரு யார் தெரியுமா? பாட்டாளி மக்கள் கட்சி. உங்களை கேட்கிறேன், பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கியது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சியை நடத்தினது யாரு? பாட்டாளி மக்கள் கட்சி நாட்டில் யாரை சொல்லுவாங்க? மருத்துவரையாவை தான் சொல்லுவாங்க. அவரு தான் அடையாளம். அன்புமணியே அடையாளம் காரணம் யாருங்க? மருத்துவர் ஐயா தானே. சும்மா பேசிட்டு திரும்ப பேசிட்டு மெஜாரிட்டி கட்சி எங்க இருக்கு நீங்க பாத்தீங்களா? ஓட்டு கட்சியை பிளவுபடுத்துறது, கட்சி பிளவுபடுத்துறது அவரோட நோக்கம். அண்ணன் அன்புமணி நோக்கம். இது கட்சி அழிக்கணும், வன்னியர் சாதி அழிக்கணும்னு அண்ணன் அன்புமணியனுடைய நோக்கம். அது நிறைவேறாது. மருத்துவர் ஐயா உயிரோடு நிறைவேறாது. வேறு சுயநலம்தான், பதவி பெரி. கட்சியை பிளவுபடுத்துறது யாருக்கு நட்டம் இல்ல, கட்சிக்கு தான் நட்டம். நாட்டுக்கு உரிமைக்கு போராடுற மருத்துவரையா தொடங்கி கட்சியை பிளவுபடுத்த நினைச்சா அது சரியா இருக்குமா? கொஞ்சமாவது நன்றி உணர்வு வேண்டாமா? நன்றி உணர்வு இல்லாமல் அவர்கள் பேசுறதை, அவர் கொச்சப்படுத்துறது எப்படி ஏற்றுக்க முடியும்? மக்கள் எல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. நிர்வாகிகளாக இருக்கிற ஒரு சில பேர் சட்டமன்ற மற்றவங்களாம் பேசலாமே தவிர மக்கள் என்ன பேசுகிறாங்க, அல்லது எல்லா கட்சி தலைவர்களும் என்ன பேசுகிறாங்க, எல்லா கட்சியை சார்ந்தவர்களும் என்ன பேசுகிறாங்க? மருத்துவரையாவுக்கு இப்படியா, இந்த மாதிரி சோதனையா, இப்படி இருக்கலாமா? இதுதானே சொல்கிறது. இது நல்லதல்ல. இனிமேலாவது மாற்றிக்கணும், திருத்திக்கணும், இந்த போக்கு கூடாதுன்னு சொல்லி இறுதியாகவும் நிறைவாகவும் சொல்லுங்க. அவங்க மக்களுக்காக உள்ள பேசல, நீங்க பேசுனீங்க. அந்த கிட்னி திருட்டு வழக்குல என்ன பேசுனீங்க? உள்ள கிட்னி திருட்டு வழக்குல தான் நீங்க பாமக பேசுறீங்க. கிட்னி திருட்டு வழக்கு சொன்னேன் தெரியும். ஆடியோ சொல்லுனா வந்து நடவடிக்கை எடுத்தது பத்தாது, இன்னும் நடவடிக்கை கூடுதல் எடுக்கணும்னு சொல்லணும். என்ன பேசணும்னு சொல்லல. சிறுநீரக திருட்டு சம்பந்தமா பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் எங்க அருள் வந்து நல்ல கருத்து சொல்லியிருக்கிறார். இதை சிறுநீரக திருட்டு நடக்குது, இதை கண்டுபிடிச்சு சரியான நடவடிக்கை எடுக்கணும், அரசு இன்னும் முனைப்பாக செயல்படணுங்கிறது ஒன்று. அதோட ஏழை எளிய மக்கள், சாதாரண மக்கள், அப்பாவி மக்கள், பொருளாதாரத்தில் நலிஞ்சவங்க பணத்துக்காக இந்த சிறுநீரகத்தை கூட திருட்டுத்தனமாக விற்கிறாங்களே, பொருளாதாரத்துக்காக விற்கிறாங்களே, அப்படி அவ்வளோ நிலையை நீடிச்சுட்டு இருக்குது. அதையெல்லாம் கண்டறிஞ்சு அந்த மக்களுக்கும் உதவி செய்யணும், சிறுநீரக திருட்டியை தடுக்கணும், கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும்னு பேசினாங்க. நன்றி. அதே மாதிரி பாலை பற்றி சொன்னீங்கல்ல, பாலு வந்து பாட்டாளி மீது அவர் எந்த சம்பந்தமும் இல்லை. அவர் திமுக காரரு. திமுக மதிமுகவுக்கு பிழைப்பு தேடி போனாரு, மதிமுக பிழைப்பு தேடி பாமக வந்தாரு. அவர் ஐயா கட்சி விட்டு நீக்கிட்டார். எந்த சட்டப்படி நடவடிக்கை நாங்கள் சந்திக்க தயார்.